Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அனைத்து ஊழியர்கள் நல சங்கத்தின் சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் மாநில தலைவர் ஜெயந்தி அவர்கள் தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அப்போது மேடையில் பேசிய அவர், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 15% ஊதியம் வழங்கிட வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி சம வேலைக்கு சம ஊதியமும் வழங்க வேண்டும். டான்சாக்ஸ் நிர்வாகம் நடத்திய பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட சுமூக தீர்வினை மீறுகிறார்கள். அதனால் சுமூகமான முடிவு ஏற்படாது என்று கூறினர். மேலும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் செயல்படும் 400 நம்பிக்கை மையங்களில் பணிபுரியும் 800 ஆலோசகர் ஆய்வக நுட்புணர்களுக்கு 10% ஊதிய மாற்றத்தை அமல்படுத்தவில்லை என்றும், ஒரே திட்டத்தின் கீழ் ஒரே வகையான பணிகளை செய்யும் ஊழியர்களுக்கு ஊதிய மாற்றத்தில் பாரபட்சமான அணுகுமுறையை கடைபிடிப்பது ஊழியர்கள் மத்தியில் மன உளைச்சலையும் மன வேதனையும் ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கையை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சங்கத்தின் சார்பில் தெரிவித்தனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் மா. சேரலாதன், மாநில ஒருங்கிணைப்பாளர் விஜயகுமார், தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்க மாநில தலைவர் எஸ். தமிழ்ச்செல்வி, தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க முன்னாள் மாநில துணைத் தலைவர் ச. இ. கண்ணன், மாநில பொருளாளர் வே. ரமேஷ் உட்பட சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த மாபெரும் உண்ணாவிரதத்துக்கு வந்திருக்கும் நாங்கள் PHGH ஊழியர்களுக்கு பாகுபாடோடு 4500 ரூபாய் வித்தியாசத்தில் இப்பொழுது பணிபுரிந்து வருகிறார்கள். 15% ஊதியத்தை நிலுவைத் தொகையாக 1,25,000 ரூபாயும் சம வேலைக்கு சம உரிமை என்று சட்ட ரீதியாக கொண்டு வந்தாலும் அப்படி இல்லாதபடிக்கு எங்களை நிர்வாகத்திலே எங்களுக்கு நிர்வகிக்கப்படுகிறது. அவர்களை எங்களுக்கு சம ஊதியம் சம வேலைக்கு தகுந்த எங்கள் ஊதியத்தை உயர்வை கொடுக்கும்படி நாங்கள் இங்கே அரசாங்கத்திலே முறையிடுகிறோம். இந்த மாபெரும் உண்ணாவிரதத்திலே இந்த 15% நீங்கள் கொடுக்காவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கையில் எங்கள் போராட்டம் வேரோட்டமாக நடக்கும் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருவரும் PH ஊழியர்கள் 800 பேர் இருக்கிறார்கள். GH ஊழியர்கள் மற்ற ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து 2500 பேர் இருக்கிறோம். இந்த 2500 பேருக்கும் சம வேலை சம ஊதியத்தை 2017 வரைக்கும் வழங்கின இந்த அரசு இன்றைக்கு 2017க்கு அப்புறம் அவர்களுடைய 10% ஊதியத்தை முடக்கி இருக்கிறார்கள். அந்த முடக்கத்தை நாங்கள் கேட்டு இந்த மாபெரும் உண்ணாவிரதத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த 15% ஊதியத்தை எங்களுக்கு கொடுக்காவிட்டால் மறு போராட்டத்தை அறிவிக்கும் என்று இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில தலைவி ஜெயந்தி. இப்பொழுது 2021ஆம் ஆண்டு முதல் GH ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வேறுபடுத்தி சம்பளத்தை கொடுத்து வருகிறார்கள். GHக்கு மாத்திரம் ஊதிய உயர்வை கொடுத்துவிட்டு PH ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை. ஆகையால் இந்த மாபெரும் உண்ணாவிரதற்கு வந்து இந்த ஒரே ஒரு ஒத்த கோரி சம்பள உயர்வை வேறுபடுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.